ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பன்னீர் சாண்ட்விச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுமே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எதுவுமே நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நம்ம உடனே ஒரு தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இதோட சேர்த்துக்கலாம். கேரட்டுமே நல்லா குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50% குக் ஆனதுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை இதோட சேர்த்துக்கலாம். நான் கான் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கானை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கெலாம் தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பவுலுக்கு இதை மாற்றிடலாம். இதோட நம்ம 1 டீஸ்பூன் ஆர்கானோ, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் மயோனீஸ் இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 முட்டை இதோட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நம்ம 2 பக்கமே பட்டர் தடவிடலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல வெஜிடபிள்ஸ், அதை இதோட சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் வச்சதுக்கு மேலே சீஸ் வச்சுக்கலாம். நான் சீஸ் வைக்கிறது வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ப்ரெட் அப்படியே நம்ம சாண்ட்விச் மேக்கரில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. தோசை சட்டிலையும் இதை வச்சு நம்ம டோஸ்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம சுவையான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.